ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 18th December 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எல்லாம் டாப் கெய்னர்ஸ், எல்லாம் டாப் லூசர்ஸ், இந்த எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 3 பாயிண்ட் வந்து லோயராக க்ளோஸ் ஆச்சுது. நிஃப்டி வந்து ஏறக்குறைய ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிருக்குது. குளோபல் கியூஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா யூஎஸ் கடையிலான டீலில் வந்து ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து இன்னும் தெளிவாக இல்லை. ஸோ இது எல்லாமே சேர்த்து வந்து மார்க்கெட்டை கொஞ்சம் ப்ரெஷரில் வச்சுருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இந்தியா யூஎஸ் கடையிலான ட்ரேட் டீலுக்காக எதிர்பார்த்துட்ருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து கொஞ்சமாக சைடுவேஸில் தான் மூவ் ஆகிட்டுருக்குது. அப்புறம் இந்தியா விக்ஸ் வந்து இன்னும் 10க்கு கீழே தான் இருக்குது. இது வந்து ஷார்ட் டேர்மில் ஒரு கரெக்ஷனை கொண்டு வரலான்னும், அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகலான்னு வந்து அனலிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. ஸோ ரேலி பெரிய அளவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சில பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் வந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகிருக்குது. ரீசெண்டாக விழுந்துட்டு இருந்தது. இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து எக்ஸ்பெக்டடோட ரொம்ப கூலராக வந்ததுனால கொஞ்சம் ரேலி ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெக் ஸ்டாக்ஸுமே கொஞ்சம் ரீபவுண்ட் ஆகிருக்குது. எஃப்ஐஸ் வந்து இன்றைக்கும் வந்து, அதாவது 18 டிசம்பர்லேயும் வந்து பையர் சைடில் தான் இருந்தாங்க. ஒரு 2 நாளாக வந்து அவங்க பை பண்ணிகிட்ருக்குறாங்க. க்ரூட் வந்து இன்னும் $60 கீழே தான் இருக்குது ஒரு பேரலோட ரேட்டு. இது வந்து ஏவியேஷன் கம்பெனிஸ், அப்புறம் வந்து பெயிண்ட் கம்பெனிஸ், அப்புறம் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு பெனிஃபிட்டாக பார்க்கப்படுது. ஸோ இந்த கம்பெனிகள் வந்து இந்த க்ரூட் வந்து இந்த அளவுக்கு லோயராக இருக்கிறது வரைக்கும் வரக்கூடிய மாதங்களில் வந்து லாபம் அதிகமாகிட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து இன்டர்குளோப் ஏவியேஷன் இருக்குது. 135 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ரீசெண்டாக வந்து இதோட ஆப்ரேஷன்ஸில் ரொம்பவே ப்ராப்ளங்கள் இருந்துச்சு. இப்போ அதோட சிஇஓ வந்து நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு, இதோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து சுமூகமாக ஆகும், ஸ்மூத்தாக ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சில தினங்களுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து ஓரளவு அவங்களோட நெட்வொர்க் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரீஸ்டோர் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து முன்னாடி அளவுக்கு வந்து ஃப்ளைட் கேன்சலேஷன்ஸ் வந்து இல்லை. ஓரளவு சுமூகமாக வந்து நிலமை மாறினதுனால இந்த ஸ்டாக் மறுபடியும் ரேலி ஆகிட்டுருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் செகண்ட் பார்த்திங்கன்னா டிசிஎஸ் இருக்குது. 63 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. டிசிஎஸ் வந்து ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட ஏஐ ரெவன்யூ வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்தியாவில் இருக்கிற சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் வந்து இவங்க ஏஐயில் ரொம்பவே முன்னோடியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிற விதமாக இருக்கிறதுனால அந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் ரேலி ஆகிருக்குது. அப்புறம் டாப் லூசஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து சன்ஃபார்மா இருக்குது. 47 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. யூஎஸ்எஃப்டியை வந்து இதோட பாஸ்கா குஜராத் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூ இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அந்த இதை செக் பண்ணிவிட்டு அந்த ஃபெசிலிட்டியை செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூ சொல்லியிருக்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா சன்ஃபார்மாவோட மருந்துகள் வந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல சில தடைகள் வரலாம் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. ஸோ பட் சன்ஃபார்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூவெல்லாம் அவங்க கூடிய விரைவில் சால்வ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் மார்க்கெட் வந்து கொஞ்சமாக அந்த ஸ்டாக்கை விற்றுருக்குறாங்க. அப்புறம் டாப் லூசஸில் செகண்ட் பார்த்திங்கன்னா டாடா ஸ்டீல் இருக்குது. 2 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. ஸோ இதில் பெரிய நியூஸ் எதுவும் இல்லை. செக்டார் வைஸே பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நல்ல ரேலி இருந்துச்சு. இப்போ ப்ராஃபிட் புக்கிங்னால் விழுந்துருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தாராளமாக கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.